நாளைக்கு இந்நேரத்தில், நாளை இந்நேரத்திற்கு என்ன டைமிங்குங்க? நாளைக்கு இந்நேரத்துக்கு சவுல் வருவான், அவனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். நாளைக்கு இந்த நேரம். அப்போ சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்ய வைக்கிறார் தெரியுமா? கழுதையை தேட வச்சு காணாம அழுத்து வீட்டுக்கு போக பிளான் போடுறான். யாரு? சவுல். பல பிளான் நடக்காதது காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏற்கனவே ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கிறார். என்ன வீட்டுக்கு போக பிளான் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் சொல்றான். என்ன சொல்றானா, இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரனா தீர்க்கதரிசி, ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிற, அவன்கிட்ட போகிறதுக்கு சவுல்கிட்ட என்ன இல்லை, காணிக்க இல்லை. பக்கத்தில் அவன் கையில் காணிக்க இருக்கு. என்ன ஆண்டவருங்க! அப்போ ரெண்டாவது சூழ்நிலையை தடுக்கிறதுக்கான ரெண்டாவது சூழ்நிலை. முதல் சூழ்நிலை என்ன? அப்பா கழுதையை காணாத கவலையை விட்டு நம்மளை காணாம கவலைப்பட்டுட்டு இருப்பார். செட் பண்ணிட்டார். நாளைக்கு இந்த நேரம் ஆகஸ்ட் 1 காலையில் டைம் எப்போ சொன்னா திரும்பி பார்ப்பீங்க. இந்த டைம் இங்கே இருக்கணும்னு அவர் ப்ரோக்ராம் பண்ணதுனால இருக்கிறோம். நாளைக்கு இந்நேரம் எங்க இருப்போம்னு நாம ப்ரோக்ராம் பண்ணல. காலங்களையும் சமயங்களையும் நிர்ணயிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. விருந்து இது பஸ்கா ஆயத்தம் பண்ண அனுப்பும் போது ஒருத்தன் தண்ணி எடுத்துட்டு போவான் பாருங்க. அவன் அன்னைக்கு அவன் எடுக்காம மனைவி அனுப்பி விட்டு மனைவி தான் எடுப்பா. ஆனா அன்னைக்கு என்ன சண்டையோ, நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, இன்னையில இருந்து ஒரு சேஞ்ச். உடனே அவரு இன்னைக்கு ஒரு நாள் தான் எடுப்பேன், எடுத்துக்கோ, அதான் பிளான். சில நேரத்தில் மனைவி வேலை நீங்க செய்யறது நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. இப்படிதான் ஒருத்தங்க வீட்டுக்கு தெரியாம போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல குடிகாரர். இந்த நியூஸ் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. போட்டு விட இதுதான் சர்ச்சில் நிறைய பேர் உண்டு, நம்ம சர்ச்சில் வெளியே. அது வரைக்கும் விசாரிக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்தோன்னே, பிரதர் கன்கிராட்ஸ், உங்க ஒய்ஃப் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்க, போச்சு தெரியுது. அதை ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இப்படி இந்த சிஸ்டர் போட்டு விட்டாங்க. அவர் வெளியே நிற்கிறார், ஃபுல் லோடு போட்டுட்டு அப்படியே நிற்கிறார். ஏசப்பா, இன்னைக்கு என்ன ஏற்கனவே சர்ச்சுக்கு போனாலே எனக்கு அடி உண்டு, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல. நேரம் வந்தானே, நில்லு, எங்க போன? சர்ச்சுக்கு. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளவா. ஓகே, ஞானஸ்நானம் எடுத்தியா? ஆமா. இனி எடுப்பியா? இல்ல, வா. ஞானிகளுடைய ஞானத்தை சிலர் ஆமான்னு தலையாட்டினதையும் பார்த்தேன். எங்களை ஒரு வாட்டி கூட எல்லாமே அவருக்கு